அண்ணே, இன்னைக்கு உலகம் முழுக்க போர் பதட்டம் தொத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இந்திய தங்கம் பி.வி. சிந்து துபாய் விமான நிலையத்துல சிக்கி இருக்கிற செய்தி அதிர வைக்குது பாஸ். கண்டு முன்னாடியே குண்டு வெடிக்குதுன்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு காட்டுது. இந்த பி.வி. சிந்து துபாய் திக் நிமிஷங்களை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பார்த்துடலாம். பிராண்டி செய்திகள். துபாயில் பி.வி. சிந்து அருகிலேயே குண்டுவெடிப்பு, நூலிழையில் உயிர் தப்பிய பயிற்சியாளர், பேட்மிண்டன், குண்டு, விமானம், தீ. ஹலோ மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், மார்ச் 1 இன்று ஈரானிய தலைவர் காமேனி கொல்லப்பட்ட செய்தி வந்த கையோட துபாய் வரைக்கும் போர் மேகம் சூழ்ந்துருச்சு. ஆல் இங்கிலாந்து ஓபன் போட்டிக்கு கிளம்பின பி.வி. சிந்து இப்போ போர்க்களத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சூழல்ல இருக்காங்க. இதோ அந்த பரபரப்பான 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. இந்திய பேட்மிண்டன் நட்சத்திரம் பி.வி. சிந்து மற்றும் அவரது பயிற்சியாளர் துபாய் வழியாக இங்கிலாந்து செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் அங்கேயே சிக்கிக் கொண்டனர். 2. அருகில் குண்டுவெடிப்பு. நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு மிக அருகிலேயே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது என்று பி.வி. சிந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் பாஸ். 3. நூலிழையில் தப்பிய பயிற்சியாளர். குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு மிக அருகிலேயே இருந்த சிந்துவின் பயிற்சியாளர் நல்வாய்ப்பாக எந்த காயமும் இன்றி உயிர் தப்பியிருக்காரு. 4. விமானங்கள் ரத்து. இஸ்ரேல் ஈரான் இடையே மூண்டுள்ள நேரடி போர் காரணமாக துபாய் விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் அனைத்து சர்வதேச விமானங்களும் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளன. 5. பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம். குண்டுவெடிப்பு அதிர்ச்சியை தொடர்ந்து சிந்துவும் அவரது குழுவினரும் விமான நிலையத்தின் மிகவும் பாதுகாப்பான பங்கர் போன்ற பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 6. மோசமாகும் சூழல். நேரமாக ஆக இங்கு நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது என்று சிந்து கவலை தெரிவித்துள்ளார். துபாய் வான்வெளியில் போர் விமானங்கள் பறக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதாக தகவல். 7. இந்திய தூதரகம் உதவி. துபாயில் உள்ள இந்திய தூதரகம் சிந்துவிடம் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர்களை பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வர அல்லது இங்கிலாந்து அனுப்ப தேவையான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் சொல்லப்படுது பாஸ், ஏன் இது ரொம்ப பயங்கரமான விஷயம் தெரியுமா? துபாய்ங்கிறது உலகத்துக்கே ஒரு பெரிய டிரான்சிட் ஹப். அங்கேயே குண்டு வெடிக்குதுன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் போர் எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு பாருங்க. பி.வி. சிந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை மட்டுமில்ல, இந்தியாவோட அடையாளம். அவங்க அங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிறது தான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவோட பிரார்த்தனையாவும் இருக்கு. கண்ணா, ராக்கெட் விளையாட போனா நிஜ ராக்கெட் மேல இருந்து விழுது. விளையாட்டு வீரன் ஒரு செகண்ட்ல சுதாரிச்சு தப்பிச்சிடலாம். ஆனா இந்த போர்ல இருந்து உலகம் எப்படி தப்பிக்க போகுதுன்னு தெரியல பாஸ். சேஃப்டி இஸ் த ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஈவன் ஃபார் அ சாம்பியன் பாஸ். பி.வி. சிந்து பாதுகாப்பா இந்தியா திரும்புவாங்களா? இந்த போர்னால விளையாட்டுப் போட்டிகள் பாதிக்கப்படுமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. உலகப் போரின் அனல் பறக்கும் லைவ் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.